டோழத்திமா கண்ணை கங்காமாவோ இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா. காணவில்லையே நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிர் ஓடி போனதோ உன்னோடு அன்பே. இண்டஸ்ட்ரி பழசோட ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ எல்லா படங்களும் நல்லா ஓடிட்டு இருக்கேன். இப்போ படங்கள் பண்ணினா தியேட்டரில் எல்லோரும் வந்து படம் பார்க்குறேன். திருட்டு வீடியோ இருந்தால் கூட திருட்டு வீடியோ பார்க்காம தியேட்டரில் வந்து படம் பார்க்கறதுக்கு மக்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஈத்தனலி திரி நேரம் நான் வந்து ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் மம்முட்டியை வச்சுட்டு. அதுக்கப்புறம் இப்படி எல்லோரும் மோகன்லாலை வச்சு படம் பண்ணியிருக்கேன். மலையாளத்தில் 14 படம் நெகட்டிவ் வித் ப்ரொடியூசர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் தமிழ் படங்கள் எல்லாம் கேரளாவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து அப்புறம் ப்ரொடியூசராக தமிழில் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு படம் வஸ்தாலப்பறை, ரெண்டாவது சூரியன், ஜென்டில்மேன், காதலன், காதல் தேசன், ரஷகன், சிந்து நதிப்பூ, நிலாவேவா, எண்டெண்டும் காதல், அந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்திருக்கு. இல்லை நான் கதைகள் எழுதியிருக்கேன். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து பட்ஜெட் பார்க்கறதில்லை. படம் முடியும்போது தான் பட்ஜெட் பார்க்குது. ஒரு சினிமாவுக்கு கதை எப்படி இருக்கோ அந்த படம் முடியும்போது தான் அந்த படத்தினோட பட்ஜெட்டு தெரியுது. சங்கருக்கு நான் 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு 5 கோடின்னு நினச்சிடுக்கோன்னு சொல்லியாச்சு. அது மாதிரி 5 கோடிக்கு மேலே அவர் வாங்கியிருக்கேன். நான் சொன்ன என்னோட எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நான் கதை என்னென்ன கேட்டுட்டு இந்த மாதிரி எடுக்கணும்னு சொன்னால் அந்த மாதிரி கதை ஆட் பண்ணுறேன். ஒரு ஜென்டில்மேனில் என்னோடய ஒரு கான்ட்ரிபியூஷன் நிறைய வந்திருந்தேன். சென்டிமெண்ட் சீன்ஸு, மனோரமா சீன்ஸு ப்ளஸ் அந்த வினீத் டெத் எல்லாம் என்னோடய கான்ட்ரிபியூஷன் தான். அதனால சங்கர் நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுருக்கேன். அதனால இன்றைக்கி அவர் மிகப்பெரிய டைரக்டராக வந்திருக்கேன். இல்லை நான் எப்போவுமே ஹீரோ பின்னாடி சுற்றதில்லை. நான் வந்துட்டு சாதாரண நல்ல கதையோட பின்னாடி தான் சுற்றுது. கதை வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்திலோட ஹீரோ பெரிய ஹீரோ ஆகிட்டு வரும். அது என்னோடய கேரக்டர். எந்த மாதிரி ஆசையும் இல்லை. நான் மறுபடியும் ஒரு படம் பண்ணணும்னுள்ள பிளானிங் நிறைய ஆளுங்க என்னோட கேட்டுகிட்டே இருக்கேன். ஏன் படம் பண்ணிடலான்னு. சரி அடுத்த வருஷம் ஒரு படம் பண்ணலான்னுள்ள பிளானிங்கில் இருக்கேன். அது டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கேன். வேலையில் நான் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வயசாகிடுச்சு. அதனால் ஒரு திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்ன புது படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். என்னென்ன அடுத்த படம் பண்ணலான்னுள்ள யோசனையில் போயிட்டு இருக்கேன். என்னோடய சன் இருக்கேன். அவன் படம் பண்ணணும்னுள்ள ஆசையில் இருக்கேன். நான் ஏற்கனவே சின்ன வயசுல எல்லாம் கலரு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து 40 வருஷம் சென்னையில் இருக்கேன். என்னை வளர வச்ச தமிழ் மக்கள் தான். நான் இங்கே தான் இருக்கேன். என்னோடய மூச்சு கொடுத்ததும் தமிழ் மக்கள், மூச்சு போவதும் இங்கே தான் நான் ஆசைப்படுதேன். எல்லா படமே இருக்குது. வசந்தாலப்பறை நல்லா இருக்குது, சூரியன் நல்லா இருக்குது, ஜென்டில்மேன் குஞ்சுமோன்னு பேர் வாங்கி கொடுத்துருக்கேன். விஷால் டீம் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். விஷாலுக்காக நான் நிறைய உழைச்சிருக்கேன். எல்லா ப்ரொடியூசர்ஸோடு நான் ஃபோன் பண்ணி புதுசாக ஒரு மாற்றம் வேணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி மாற்றத்துக்காக எல்லாரோடும் சொல்லி விஷால் வந்தாச்சு. இல்லை நான் பொலிட்டிக்கலில் ஆல்ரெடி நான் எம்ஜிஆர் பீரியடில் இருந்தேன். நான் எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்தேன். ஏடிஎம்கேயில் மெம்பராக இருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஏடிஎம்கே கேரளா பிரசிடெண்ட்டாக இருந்தேன். இப்போ நான் ஏடிஎம்கே சாதாரண தொண்டனாக இருக்கேன். நான் இப்போயும் ஏடிஎம்கேயில் ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கேன். அம்மா எனக்கு ரொம்ப கடவுள் மாதிரி நான் அந்த அம்மாவை பார்த்துட்டு இருந்தேன். அந்த அம்மா இறந்ததில் மிகப்பெரிய வேதனை இருக்குது. நன்றி, வணக்கம்.